ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் அம்மா அன்றைக்கி இந்த மாதிரி நாங்கள் உனக்கு சாண்ட்விச் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா காய்கறிகள் எல்லாம் வச்சு ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சு தரோம் அப்படின்ட்டு பண்ணாங்க. பாருங்கள், அந்த வீட் ப்ரெட்டில் 2 ஆனியனு, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கேப்சிகம் 2, அப்புறம் டொமேட்டோஸு, தக்காளி, அப்புறமா ஒரு பெரிய ஸ்லைஸ் பன்னீர், சீஸ் இல்லை பன்னீர், இது அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை தவாவில் போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணாங்க. பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணாங்க. 2 பக்கமும் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி அதை வெளியில் வராமல் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, இது ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாவை சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அச்சு முறுக்கு பார்த்தா அந்த பக்கம் காரா பூந்தி இருந்தது. நாங்கள் காரா பூந்தி சாப்பிட்றத விட அதில் இருக்கிற அந்த வேர்க்கடலையை தான் தேடி தேடி சாப்பிடுவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மிக்சரில் காரா பூந்தியில் இருக்கிற வேர்க்கடலை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடை செஞ்சு கொடுத்தாங்க. பசங்க சாண்ட்விச் சாப்பிட்டோம், நீ அடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அடை செஞ்சு கொடுத்தாங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் சாப்பிடவே முடியல. அதுக்குள்ளே சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, இது சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம், இதை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கத்தி வச்சு தான் கட் பண்ண ஆரம்பித்தேன். சரியாக கட் பண்ணவே வரல. ஆனாலும் சரி, அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட முடியாதே அப்படின்ட்டு பார்த்தா உள்ள காய்கறியெல்லாம் இன்னும் அப்படியே பச்சையாகவே இருந்தது. கேட்டால் எங்கள் அம்மா சாப்பிட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு தான் பாரு, ஆஃப் பாயில்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. மத்தியானத்துக்கு மட்டன் தலைக்கறி போட்டு குழம்பு, அப்புறமா சிக்கன் லெக் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா தூங்கலை. எழுந்து பார்த்தா இந்த ஐட்டம் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா குலோப் ஜாமுன். பாருங்கள், குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்தது. எனக்கு குலோப் ஜாமுன் சூடாக சாப்பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஆனால் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன்ட்டு இன்னொரு டிஷ்ஷும் பண்ணாங்க. அது என்னன்னா பால் கொழுக்கட்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை செஞ்சு கொடுமான்னு கேட்ட உடனே இதை செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சமாக தான் செஞ்சாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் எங்கள் அம்மா வீட்டில் சம்மர் வெக்கேஷன்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. யாருக்கெல்லாம் சொல்லுங்கள், அம்மா வீட்டுக்கு போனால் இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா, உங்கள் அம்மா இப்படியெல்லாம் உங்களை கவனிப்பாங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி கவனிக்கலைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உன்னை கவனிக்கிறோம், ஓகேவா?